என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுங்க. அரப்புனா என்னக்கா, அரப்பு கடையில் வாங்கலாமா, அரப்பு எப்படி யூஸ் பண்ணுறது, அரப்பு போட்டு தான் உங்களுக்கு இவ்வளோ முடியா, ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் உண்மையாக சொல்லணுன்னா, நான் ஹேரை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணவே மாட்டேன். நான் கிட்டத்தட்ட ஹேர் பேக் இதெல்லாம் போட்டே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் இப்போ தான் அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் என் முடி இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் அரப்பு சீகக்காய் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரப்பு சீகக்காய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படியே போக போக ஷாம்புக்கு அப்படியே மாறியாச்சு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் 2 தம்பிக பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிது. எனக்கே பயமாயிடுச்சு, நமக்கு சுத்தமாக முடி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் ரொட்டீனுக்கே வந்திருக்கேன். ஏன் முடி நான் மெயின்டைன் பண்ணாமையும் இப்படி இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எண்ணெய் வைக்கிறது. எண்ணெய் நான் கரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். இன்னொன்று, நான் கோகனட் ஆயில் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவேன். எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா நான் வீட்டில் எண்ணெய் காய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன். மெயினாக முடி கொட்டுறதுக்கு ரீசன்னு நான் நினைக்கிறது, ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று நம்ம பாடியை வந்து ஹீட்டாக வச்சுக்கிறது. நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுனாலையோ தலைக்கு நம்ம ஹேர் பேக் போடுறதுனால மட்டும் நம்ம உடம்பு சரியாகாது. மெயின் நம்ம உடம்பு கூலிங்காக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய அந்த முடி வளர்கிறதுக்கான பொருட்கள், கருவேப்பிலை, நெல்லிக்காய், இந்த மாதிரி நம்ம நிறைய இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம முடி வந்து மெயின்டைன் ஆகுங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அரப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை.